சென்னை அடுத்த சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியிலும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம். நவீன், வணக்கம். இந்த வாகன நெரிசலானது எவ்வளவு நேரமா ஏற்பட்டிருக்கு நவீன்? இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது சென்னையில் வசிக்கக்கூடிய மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னை அவங்களுடைய சொந்த ஊர்களான தென் மாவட்டங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. அதிகப்படியான வாகனங்களின் வரத்தால் இன்று காலை முதலே இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வரை இந்த போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக காவலர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்திருந்தாலும் கூட ஏராளமான வாகனங்களின் வருகையால் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரை கார்கள், இருசக்கர வாகனங்கள், அதே போல அரசு பேருந்துகள், சிறப்பு அரசு பேருந்துகள் ஈடுபட்டு வருகிறது தமிழக அரசு சார்பில். அந்த பேருந்துகள் அதே போல ஆம்னி பேருந்துகள் என தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களுக்கு அதிகப்படியான பயணிகள் செல்வதால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. இன்று காலை 6 மணி முதல் தற்போது வரை போக்குவரத்து நெரிசல் குறையாமல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக வாகனங்கள் இந்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியை கடந்து செல்வதற்கு சுமார் 1 மணி நேரம் வரை தாமதமாவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதியிலும் காவலர்கள் தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் பணியில் ஈடுபட்டு போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணிகளை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி நவீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.